இப்ப இதுல இந்த சதுர குறி அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம், செல்வாக்கு, பணம், பெயர், புகழ், அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பல பேர்களை சொல்லி அழைப்பாங்க இந்த சதுர குறி ஒருத்தவங்களுக்கு கையில இருந்துச்சுன்னா. ஆனா மெயினான ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, செக்யூரிட்டி அப்படின்றதுதான். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லது கெட்டது மாறி மாறி வர்றதுதான் மனிதனோட வாழ்க்கை. ஆனா அந்த கெட்டது நடந்து அந்த டைம்ல மீண்டு எழனா அப்பதான் துரதிருஷ்டமான நிலைக்கு என்பது அவங்க போவாங்க. அப்ப அந்த கெட்ட விஷயத்திலையும் மீண்டு அதுல பாத்தீங்கன்னா மீண்டு எழுந்து வரக்கூடிய நபர்கள் தான் நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா உருவெடுப்பாங்க. அப்ப இந்த கெட்ட விஷயத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது இந்த சதுர குறின்றதை புரிஞ்சு வேண்டியிருக்கும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயம் சார்ந்த இந்த ரேகைகள்ல நமக்கு சதுர குறின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம அதுல இருந்து மீண்டு எழுந்து வந்துடலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டியை தரக்கூடியது இந்த சதுர குறி என்பதுதான். சரிங்களா? இது எப்படிப்பட்ட ஷேப்ல இருக்கும், அதுலயே சதுரம் போட்டாங்க. ஆனா இது சதுரம்னா இப்படி கட்டமா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதையும் சதுர குறின்னு சொல்லுவாங்க. இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுல இப்ப டேரக்டா தான் இப்படிதான் இருக்கணும்ன்றது இல்லை, இப்படி இருக்கும். சில நேரத்துல டைமண்ட் ஷேப்ல ரிவர்ஸ் ஆயிருக்கும், இப்படி கூட இருக்கலாம். இது சதுர குறி தான். இல்ல இப்படி இருக்கும். இப்படி வேணா மாறி கூட இருக்கும் அலைன்மெண்ட். எல்லாமே சதுரக்குறி என்ற அமைப்பில் எடுத்துக்கலாம். ஆனா சதுரக்குறி இப்படி மட்டும் இருக்காது. 2 சதுரக்குறி அட்டாச் ஆகிருக்கும், இல்ல இப்படி உள்ள குடி இருக்கும், இல்ல உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. இது போல விஷயம் ரேரா சில சுச்சுவேஷன்ல இருக்கும். எல்லாம் நம்ம பல கையில பார்த்துட்டு இந்த விஷயம் எடுத்து நம்ம சொல்றோம். எல்லாமே சதுரக்குறின்னு சொல்லலாம். இதுக்கு சில நேரத்துல எந்தெந்த டைம்ல சதுரக்குறி ஒர்க் அவுட் ஆகாதுன்றதெல்லாம் இருக்கு. சரி, சதுரக்குறியை பொறுத்த வரையில எங்க இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கையில நிரந்தர ரேகைகள் சொல்லுவாங்க. இந்த ஆயுள் ரேகை இருக்குல்ல, இந்த இடத்துல கங்கண ரேகை 1 மட்டும் போட்டிருக்கு, 2, 3, 4 வரைக்கும் போகும். இதே போல இருதய ரேகை என்பது நீட்டா போகும். புத்தி ரேகை இப்படி போகுது. இந்த இடத்துல தனரேகை அப்படின்றது வருது வச்சுங்க. சப்போஸ் இந்த தனரேகையில இந்த இடத்துல சதுரக்குறி இருக்கு, இப்படி இருக்கும். சில நேரத்துல சில பேர் இப்படி இருக்கும், சதுரமா இருக்குன்னு வச்சுங்க. இது நல்லா 2 விதமான பலன்களை சொல்லலாம். சதுரம்னா பாத்தீங்கன்னா குறிப்பா மனை யோகம் அப்படின்றதையும் தரும். சில நேரத்துல இந்த செவ்வாய் மேடு இருக்குல்ல, இந்த செவ்வாய் மேடுல சதுரம் போல விஷயம் ஃபார்ம் ஆயிருக்கு வச்சுங்க. இது கீழ் செவ்வாய் மேடு, இது மேல் செவ்வாய் மேடு இருந்துச்சுன்னா நிறைய நிலபுலன்களுக்கு அதிபதியாகக்கூடிய தன்மை, நிறைய இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. இது போன்ற யோகத்தை நிச்சயமாக தரும். இந்த பாக்ஸ் இந்த தனரேகையில இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் மேடுகள் இருந்தாலும் சரி, இல்ல இது போல ஆயுள் ரேகையில இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பண வரவை நிச்சயமாக தரும்ன்றதை புரிஞ்சுக்கணும்.